தம்பி தம்பி உட்காருப்பா ராஜா உட்காரு. ஃபோட்டோகிராஃபர் உட்காருங்க உட்காருங்க, பின்னாடி எடுக்கிறாங்க. தம்பி ஃபோட்டோகிராஃபர், அப்பா ஹலோ, ஒன்று உட்காருங்க இல்லை அந்த பக்கம் போங்க. எல்லாம் புதுசாக இருக்காங்கப்பா. யார் ஒரு டைரக்டருங்க, பார்க்கிங் டைரக்டர். பார்க்கிங் டைரக்டரா? அது அந்த பின்னால் இல்லைம்மா, அவங்க தேஜஸ்வி. தேஜஸ்வி. ஹலோ ஹலோ விக்கி. விக்கி Photographers, can you please have you seated? மண்டலம் இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கெஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் எனக்காக நிறைய பேர், எங்களுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸ்டார்டிங் வித் நெல்சன். நெல்சன் வந்து கிளாஸ்மேட். அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு நான் வந்து அசிஸ்டண்ட்டாக சேருன்னு சொன்னப்போ சினிமா திட்டினாங்க. அதுக்கும் சினிமாவுக்கும் செட் ஆகாதுன்னா உண்மை தான். அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்து கேட்க வேணாங்க விடுங்க. ஸோ அதுக்கப்புறம் சேர்ந்து நிறைய டார்ச்சர் பண்ணேன். அதுலேருந்து நான் எதை சீரியஸாக சொன்னாலும் சுத்தமாக மதிக்கவே மாட்டேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, நேஷ்னல் அவார்டு வாங்கினப்போ ஃபோன் பண்ணி வச்சான், நான் நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டேன் அப்படின்னா. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது மச்சான் பஸ்ஸு டாப்பில் வரும்போது நான் எதிர்பார்க்கவே இல்லை மச்சான் இது நேஷ்னல் அவார்டு வாங்குவேன் அப்படின்னு. நீ பஸ்ஸு டாப்லேருந்து கீழே உயிரோட வருவேனே நான் நினச்சி பார்க்குறேன் அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறம் அது கட் பண்ணிட்டு திருப்பி ஃபோன் பண்ணான், மச்சான் உண்மையாகவே ப்ரௌட் ஆஃப் யூடா, நான் ரொம்ப உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது எனக்கு நேஷ்னல் அவார்டை விட மிகப்பெரிய ஹாப்பினஸாக இருந்துச்சு. ஸோ அதுதான் அதனால் அவங்க வந்துருக்கான், அவனுக்கு தேங்க்ஸ். அப்புறம் அதே வேலை மண்ணில் நானே இல்லைலாம் பச்சை எனக்கு இப்போ மாதிரி தான். அப்போ ஒழுங்காக பேச வராது. நாங்கள் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ டிஸ்கஷனில் இருக்கும்போது அவர் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். ஒரு 10 வருஷமாக பேச்சுவார்த்தையே இல்லை. அப்படி இருந்தோம் பார்க்கிங் ரிலீஸ் ஆனப்போ அருண் விஸ்வா மூலமாக எனக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ண பாரு, அவ்வளோ பெரிய ஹீரோ அதை பண்ணியிருக்குன்னு அவசியம் தான். அவரும் வந்திருக்காரு. அவர் இத்தனைக்கும் யூஎஸ் போக வேண்டியது, அதை விட்டு எனக்காக வந்திருக்காரு. என்னை யூஎஸ் ட்ரிப்பும் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கும் நன்றி. அதுக்கப்புறம் ரஞ்சித் அவர் வந்திருக்காரு. அவருக்கு ஆக்சுவலி இன்றைக்கி ஷூட் இருந்துச்சு. அவரோட ப்ரொடியூசருக்காக நாளைக்கு தள்ளி போட்டு அவரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்காரு. அவருக்கும் நன்றி. அப்புறம் ஜாமி அண்ட் சிவா, நாங்கள் ரொம்ப இப்போ ரீசெண்டாக ரொம்ப க்ளோஸாக இருக்கோம். என்னென்னா நாங்கள் எல்லாம் சேர்ந்தோம்னாலே சினிமாவை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது அப்படின்னு பேசுவோம் நினைப்போம். ஆனால் வெட்டிக்கதை தான் பேசுவோம். அந்தளவுக்கு இது ஃப்ரெண்டாக போயிருக்கு. அப்புறம் கவின் ப்ரமோஷன் விட்டு வந்திருக்கான், அவனுக்கும் நன்றி. அந்த மாதிரி இங்கே வந்திருக்கிற டேரக்டர்ஸ் சாம் ஆண்டன், நிதிலன், சதீஷ், எலன், அப்புறம் நிறைய பேர் வந்திருக்காங்க.
ஆதி ஆதி ஐலாண்ட் ரவி, நிரஞ்சன், சந்துரு, தமிழ் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கலை, அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் கலை, கார்த்திகை சந்தானம், அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனால் விட்டா மன்னிச்சிருங்க, பயமாக இருக்குது. ஏன்னா நைட்டு ஃபோனை குடிச்சிட்டு ஃபோனை வச்சு திட்டுவாங்க, அதோட பயம். அதுக்கப்புறம் அப்புறம் டீம் கலை வேறு வந்திருக்கான், கலைக்கும் நன்றி. அப்புறம் அண்ணன் நந்தகுமாருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் டீமை பற்றி சொல்லணும். ப்ரொடக்ஷன் நம்பர் 5 வந்து தினேஷ், பலூனில் என்னோடய அசிஸ்டண்ட்டு. ஸோ எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஏன்னா பலூனில் கூட 4 பேர் ட்ராவல் பண்ணாங்க அசிஸ்டண்ட்டாக. 3 பேரை நான் டேரக்டர் ஆகிட்டேன். 3ஆவதுங்க இன்னும் ஒருத்தர் தான் இருக்கான், அவனுக்கு நான் டேரக்டர் ஆகிடுவேன். ஏன்னா எனக்கு நான் பலூன் முடிச்சுட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் பண்ணேன். எனக்கு ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட நரேஷன் வேணும் அசிஸ்டண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து ஓகே அந்த டேரக்டர் என் அசிஸ்டண்ட்டுன்னு சொல்ல ஒரு டேரக்டருக்கு வேணும்னா அவன் யார் அசிஸ்டன்ட் கேட்டான், என்னோடய அசிஸ்டன்ட் தான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவன் ஃபோனே எடுக்கிறதில்ல, ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. அப்புறம் சரி ஓகே நான் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்தப்போ எனக்கு வந்து சரி அவங்கள வச்சு கண்டிப்பாக எல்லோரும் நான் வந்து டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ஆக்கிட்டு இருக்கேன். ஸோ அதில் ஒர்க் பண்ணுறாரு. இப்போ வந்து அந்த டீமில் வந்து ஹீரோ வந்து அர்ஜுன் தாஸ். அவருக்கு முந்தைய நைட்டு பாம்பேயில் ஒரு சின்ன ஆக்ஷன் சீக்வன்ஸில், ஸோ அவர் ஹாஸ்பிட்டலைஸ்டு வர முடியல. அண்ட் ஹீரோயின் தேஜு. அப்புறம் அந்த படத்தில் மியூசிக் வந்து ஹேஷன், அவருக்கும் ரொம்ப அவங்க சீரியஸ் விஷயம் இங்கே வந்திருக்காரு எனக்காக. அதுக்கப்புறம் திலீப் சுப்ராயன் ஃபைட் மாஸ்டர், அவன் வந்து லைஃப் பூரா எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டே தான் இருக்கான் இப்போ வரைக்கும். அவனுக்குன்னு நான் எதுவுமே பண்ணதில்லை, அவன் தான் எனக்கு பண்ணிக்கிட்டே இருக்கான். தேங்க்ஸ் மச்சான். அந்த மாதிரி அடுத்த டீம் வந்து தாஸ் ராமசாமி. அவன் பேர் ஏதோ முருகுன்னு மாற்றிட்டான். அது ஏன்னு கேட்டால் 1 மணி நேரம் பேசுகிறான், சரி அதை விட்டுட்டேன். அதில் வந்து பாரத் ஹீரோ அண்ட் பிரார்த்தனா வெங்கட் வந்துட்டார். அவரை நான் இந்தியாவிலே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், ஃபாரினில் மட்டுமே தான் பார்த்துருக்கோம். அண்ட் தாஸா இருந்தாலும் சரி, பாரத் அண்ட் பிரார்த்தனா எல்லாமே எனக்கு ஒரு ஃபேமிலி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் அந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் ப்ரோ தான் மியூசிக்கு. ஸோ அது எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. ஏன்னா அவர் வந்ததுக்கப்புறம் படம் பெருசாகிடுச்சு. அண்ட் அவர் வந்து கதையை கேட்டு பிடிச்சி பயங்கர எக்ஸைட் ஆகி அதை பண்ணுறேன்னு சொன்னது பெரிய இந்த படத்துக்கு சப்போர்ட்டு. அதுக்கடுத்தது நான் பேசணுன்னா என்னோடய பார்ட்னர்ஸ் இந்த படத்துக்கு கொஞ்சம் சாய் தேவானந்த், என்னோட ஷான். அவங்க வந்து ஒருத்தர் இல்லை 2 பேரும் தமிழ் தான், ஆனால் 2 பேரும் தமிழ் தான். ஆனால் ஒருத்தர் துபாயில் செட்டில் ஆகிருக்காரு, இன்னொருத்தர் வந்து ஆஸ்திரேலியா செட்டில் ஆகிருக்காரு. ஆனால் என்னை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்காரு பார்ட்னராக. ஸோ அதுக்கு எனக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஏன்னா நான் அதை ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் அவங்க என்ன மாதிரி அப்கமிங் கம்பெனிஸ் போய் அசோசியேட் ஆவாங்க. அதனால் எனக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லை, இந்த 2 படங்கள் மட்டும் இல்லை, அடுத்த வருஷம் மார்ச் ஏப்ரல் இன்னும் 2 படம் அனௌன்ஸ் பண்ணுறோம், சீரீஸ் பண்ணுறோம். அண்ட் எங்களோட கோல் அடுத்த 5 இயர்ஸில் ஒன் ஆஃப் த லீடிங் ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம். உங்களோட சப்போர்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். Preeti Agarwal, sir, Ms. Preeti, please along with Nelson sir, unveil the title of production number 5. ஏன்பா இங்கே சென்ட்ரா வைப்பா, சென்ட்ரா சென்ட்ரு இன்னும் வாங்க என்ன வாங்க இன்னும் வாங்க. ஓகே, நல்லா பேக், கொஞ்சம் பேக். இங்கே பேக் சித்ராமணிக்கு ஏற்ற மாதிரி கேமரா ஏற்ற மாதிரி நீங்கள் தான் அத்தாரிட்டி. அப்படி இல்லைடா, ஜூம் இருக்குடா. மேடம் மாதிரில நீ இல்லை, இப்போ நீ எதுவும் எடுக்க மாட்டேங்க தெரியும் இல்லை சரவணா? ஆமாம், மேடம் மாதிரில நோ இன்ட்ரெஸ்ட் தெரியும். அதுதான் நேரம் மேடம் வந்து ஆடுவேன், ஜிக்கி ஜிக்கி சக்கா நேரம் மேடம் வந்து அங்கே ஓடுவான், இங்கே ஓடுவான். மேடம் வந்து கம்மி இப்போ உட்காருப்பாங்க, சீட் கல்யாணம் போயிட்டு பார்த்துட்டே பேக் பார்த்து திரும்ப அங்கே போயிட்டு ஒரு சீட்டு ஒழுங்காக உட்காராதீங்க. Press the buzzers. தம்பி ராஜா உட்காந்துரு ராஜா. இது பண்ணோட நம்ம பண்ணிடலாம். Yes. Can we push the
project with a lot of people's vision in it. That's it, sir. Request you to please. What's the article about the title about your friend Sinish? You share பண்ணனும் நாங்க ஆசைப்படுறோம். Podium. Sir, podium, sir. Podium, sir. அத்தனை கத்தில் வந்துடும் எல்லாம் ஓடி வந்துடும் அதுதான் பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ சினிஷ்க்கு வந்து வாழ்த்துக்கள். ஸோ சாரி லேட்டாக வந்ததுக்கு. ஆனால் நேசன் சொன்னார், நான் தான் கரெக்ட் டைமில் வந்திருக்கேன். 1 மணி நேரம் முன்னாடியே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். சார் வணக்கம் சார். ஸோ சூப்பர் ஹீரோ திஸ் ஒன் விச் த ஹோல் டீம், சாண்டி அண்ட் அர்ஜுன், த ஹோல் டீம் டைரக்டர் எல்லாருமே வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். என்ன சொல்கிறது, நான் அடுத்த படத்தோட டைட்டிலுக்காக வெயிட் பண்ணுறேன். ஸோ ஆஸ் எ சைட் இட்ஸ் ஆல் இன் பிளேஸ். ஸோ நெல்சன் அவர்கள் நடத்துவதாக கலக்குவார். எல்லாருக்கும் வணக்கம். சிரீஷ், இது 3வது படமாக எத்தனை சிரீஷ்? 5 மீதி 3 படம் என்ன சிரீஷ்? இது ஃபஸ்ட்டு நான் வந்து கிளாஸ்மேட் அவன் காலேஜில் நான் ஃபஸ்ட்டு அவனை பார்க்கும்போது எப்படின்னா ரோட்டில் தான் பார்த்தேன். ஏன்னா நான் காலேஜ் போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து பஸ்ஸு மேலே டாப்பு, அதாவது காலேஜ் படிக்கும்போது எல்லாரும் அந்த பஸ்ஸு டாப்பில் வர்றதெல்லாம் ஒரு கெத்தாக அடிச்சு அவனை பண்ணுறதில்ல நம்மளும் வந்தேன். ஆனால் அவனை பார்க்கும்போது தான் தெரியாது எவ்வளோ பயப்படுறானு. இப்படி ஒருத்த வந்து பார்த்து நீ என்ன பண்ணுறான் இவன் பஸ்ஸு டாப்பில் அப்படின்றாரு. யாரோ கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போன மாதிரியே இருக்கும். ஆனால் இவன் தான் பண்ணுறான். அதுக்கப்புறம் சரி ஓகே இப்படிலாம் இருப்பாங்க போல காலேஜில் நினச்சி போய் கிளாஸில் உட்காடுறா. பார்த்தா பக்கத்தில் ஒருத்த வந்து உட்காடுறாண்டி. இவனை அங்கே பார்த்தா அதே ஆள் தான் இவன் வந்து உட்காடுறான்னா, நீங்கள் தானே அது நல்லா ஆமாம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு. ஸோ காலேஜ்லேருந்து ரொம்ப புரட்சி தரமாக எல்லாம் யோசிச்சுட்டே இருப்பான். தனியாக போய் ஒரு நாள் ஒரு பையன் வரான், கீழே வச்சா கீழே வந்து யாரும் போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா. என்ன போராட்டம்? யார் நீ? இவன் தானே சினிஷ் தான் போராட்டம். கீழே போய் பார்த்தா தனியாக நின்றுட்டுருக்கான். தனியாக நின்றுட்டு ஏதோ மொத்தமாக மாற்ற சொல்கிறான். காலேஜ் டைமிங்கை மாற்ற சொல்கிறானா என்ன மாற்ற சொல்கிறான் தெரியல. என்னென்னமோ பேசுகிறான். மேலே இருந்து பசங்க எங்களை பார்த்து குறைக்கிறான். மேலே பார்த்து குறைச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே என்னென்னமோ கூப்பிட்றோம். அதுக்கப்புறம் மேலே வந்துட்டான். வேண்டாம் ஒருத்தர் இறங்கி யாராவது ஒரு ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சு நீங்களாம் வரணும் இல்லை எங்கே வரணும் இல்லை வாட உட்கார. அப்போதுலேருந்தே சொல்லிட்டு என்னென்னா நமக்கு என்ன ஒப்பீனியன்னா கன்ஃபார்மாக இது வந்து வேலைக்கு ஆகாது, பெஞ்சை மாற்றிட்டேன். இதுக்கப்புறம் என் பக்கத்தில் உட்காரக்கூடாது சொல்லி. அதுக்கப்புறம் நாங்கள் தான் அதை சொல்லிடுவா. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா சத்யான்னு சொல்லி. என்ன பண்ணால் நாங்கள் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் எழுதுகிற ஒரு சப்ஜெக்ட் வந்து எல்லாருக்கும் ரிசல்ட் வந்துச்சு. நாங்கள்லாம் போய் ஹெச்ஓடி டிபார்ட்மெண்ட்டில் பார்த்துட்டு சாரி ரொம்ப தொண்டை கட்டிருக்கு வீட்டுக்கோட இது அந்த மாதிரி மேட்ச் ஆச்சு. போய் ஹெச்ஓடி ரூமில் ரிசல்ட்டை பார்த்துட்டு வரோம். நாங்களாம் பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதுக்கே லேட்டாக வந்திருக்காரு. நேரம் மேலே படிக்கட்டு ஏறி அதை பார்க்க போகிறதுக்குள்ளே அந்த பையன் என்ன பண்ணிட்டான், அவன் பார்த்துட்டு கீழே இறங்கி போகிறான். அவன் மேலே வரும்போது நீ எங்கடா போகிற மேலே அப்படின்னு சொல்லி இல்லை ரிசல்ட் எடுத்துடலாமா நீலாம் ஃபெயில்றாவா கூப்பிட்டு போயிட்டான். கூப்பிட்டு போனதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயர் முடிஞ்சு ஃபெயில் அப்படியே உட்காந்துருக்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் செகண்ட் செம் எழுதுறோம், 3rd செம் 4th செம் எல்லா செம்மும் இவர் வருவார். அந்த அட்டம்ப்ட் எழுதிட்டே இருப்பான். அட்டம்ப்ட் ஆனால் இவன் ரோல் நம்பரே வராது கிளாஸில். பார்த்தா தனியாக உட்கார வச்சு எக்ஸாம் எழுத வச்சுட்டே இருப்பாங்க. அப்புறம் 3 வருஷம் கழிச்சு யூனிவர்சிட்டியில் போய் செக் பண்ணியிருக்காரு. அப்போ தெரியும் ஃபஸ்ட் செமஸ்டர்லேயே பாஸ் ஆகிருக்காப்புல. அந்த எக்ஸாமை பாஸ் ஆன எக்ஸாம் 6 வாட்டி எழுதுகிற ஒரே ஆள் இவன் தான். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டாக இருக்கும்போது அவனை பற்றி நம்ம என்ன நினைப்போம்? அப்படி தான் நானும் நினச்சேன். அதனால் என் மேலே தப்பு இல்லை, அவன் மேலே தான் தப்பு. பட் அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து 5 படம் வச்சான். 5 படம் எடுத்துட்டா இப்போ 5வது படம் தானே டைட்டிலு. சூப்பர் ஹீரோ. அந்த படம் வந்து ரொம்ப நல்லா போகும். இப்போ இதில் இன்னொரு பெரிய ரீசெண்ட் அதிர்ச்சி வந்து அந்த நேஷனல் அவார்டு வாங்கும்போது தான். அதனால் அதை அனௌன்ஸ் பண்ணும்போது பார்த்தேன் சினிஷ் எத்தனை பேர் இருக்காங்க ஊரில்? இவன் மட்டும் தான் இருக்காங்க. அப்புறம் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு
சும்மாவே வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு இதுவாக தான் பேசுவான். நீ பாடுறா, நீ ஃபோன் பண்ணி எதாவது ரேண்டமாக திட்டுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். அன்னைக்கு ஃபஸ்ட்டு அதை அனௌன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் காலம் ஃபுல்லாக இவன் இதை சொல்லுவான், இவனை எப்படி நம்ம டீல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் பரவாயில்ல, அன்றைக்கி தான் வந்து அவன் முதல் வாட்டி ஒரு தன்மையாக பேசுகிறான். எப்போவுமே அப்படியே அந்த ஃபஸ்ட்டு டாப் பண்ணி பேசுவான். அன்றைக்கி பேசுவோம், சரி ஏதோ திருத்திட்டான், பயம் வந்துருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அதோட அக்ரிமெண்ட் சொன்னான். இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு வாங்கினா நான் தான் போய் வாங்குவேன்னு சொல்லி நான் போய் போட்டுருந்தேன் சேனலுக்கு. நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னா எனக்கும் நானும் சொன்னேன், எனக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குடா, இன்னையோட நீ எனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன், எனக்கு தெரியும் இவன் கற்றுட்டு இருந்தேன். ஸோ அப்போதுலேருந்து வந்து ஆளை பாருங்க இது பண்ணுறான், பின்னாடி கை கட்டுறான், வெக்கப்படுறான். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ 2 படம் ஆகணும்னு சொல்லி இன்னொரு படம் இனிமேல் தான் தெரியும்ல. 2 படம், இன்னும் 10 படம், நிறைய படம் பண்ணி நல்லா இருக்கும் சினிஷ். ஒன்று இன்வெஸ்டர்ஸ் 2 பேர் காமிச்சிருக்காங்க. ஒருத்தங்க துபாயில் இருக்காங்க, ஒருத்தங்க ஆஸ்திரேலியா இருக்காங்க. உள்ளூரில் யாரும் இல்லை பார்த்தீங்களா? ஆனால் பட் நான் பாருங்க பாருங்க வேறு மாதிரி பண்ணுவாங்க. சரி படம் நல்லா பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் கேட்டுக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஓகே அங்கேருந்து அங்கே Please press the buzzer as we unveil the title of Production 6. Production number 6, it's Ninja. Production number 6, Ninja பற்றி ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் சார். ஓடியம் சொல்லு. நிறைய பேர் இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் வந்து எல்லோரும் மீட் பண்ணுறது. அண்ட் ஸ்ரீனிஷுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸ்ரீனிஷுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். டிரெக்டராக வந்து ப்ரொடியூசராக மாறி ரொம்ப பெருமையாக ப்ரொடியூசராக தன்னை உணர்கிற தருணமாக அதை நான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம். அதுவும் தன்னுடைய உதவி இயக்குனராக மாற்றி பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாகவும் கர்வமாகவும் பேசினதை வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சியாக பார்க்குறேன். அண்ட் ரொம்ப பொறுப்புமிக்க ஒரு தயாரிப்பாளராக இருக்கிறாரு. நேஷனல் அவார்டு வாங்கினதை பற்றியெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக அதுக்கு ஒரு பார்ட்டி வச்சு கொண்டாடின ஒரு தயாரிப்பாளராக இருக்கார். என்னுடைய வந்து வாழ்த்துக்கள். அண்ட் நிஞ்சா படக்குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த பேரும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்தில் என்னுடைய நண்பர் சாய் தேவானந்த் வந்து தயாரிப்பாளராக இணைந்திருக்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சாய் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப சினிமா மேலே தீவிர பற்று கொண்ட காதல் கொண்ட ஒரு மனிதர். அவருடைய திரைப்பட என்ன சொல்ல அவர் ஒரு திரைப்பட ரசிகனாக அவருக்கு என்னென்ன படங்கள் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி படம் எடுக்கணும்னு அவர் ரொம்ப தீராத ஒரு காதல் கொண்டு நிறைய திரைப்படங்களில் ஒரு என்ன சொல்ல சீரியஸ் டைப்லையும் சரி, அதே நேரத்தில் வந்து இண்டிபெண்டன்ட் சினிமா எடுக்கிறதுலையும். இன்னொன்று வந்து வேட்டுவம் மாதிரி ஒரு பெரிய ஃபிலிம் பட்ஜெட்டில் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் ஒரு நல்ல சினிமா எடுக்கணும்னு சொல்லிட்டு பெரிய ஆர்வத்தோடு இருக்கிற சாய் தேவானந்த் வந்து இன்னும் நிறைய படங்களை அவர் வந்து செய்யணும். அண்ட் வந்து இந்த படத்தில் உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் சீனியர்ஸுக்கும் மற்றும் படக்குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். ஃபஸ்ட் வந்து சூப்பர் ஹீரோ டீமுக்கு அண்ட் அர்ஜுன் தாஸ் விஷிங் ஸ்பீடி ரெக்கவரி. அண்ட் இந்த படம் உங்களுக்கு பெரிய சக்ஸஸாக இருக்கும். அண்ட் நிஞ்சா இது இன்னும் பேசிக் ஐடியா மட்டும் எனக்கு தெரியும். இந்த கதையோடு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னராக ஒரு செம பண்ணோட இருக்கிற படமாக இருக்கும். அண்ட் இதில் லீடாக நடிக்கிறது பாரத். அவர் ஃபோட்டோ போடல, அடுத்த போஸ்டரில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். பாரத் தான் இவர் இங்கேருந்து நீ தான் கெட்டப் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். பாரத்தோட போஸ்டர் தனியாக வரும். அண்ட் டீமில் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய விஷஸ். அண்ட் கீழே உட்காந்து நெல்சன் நான் என்னெல்லாம் சொன்னாலும் அதில் பாதி தான் ஸ்டேஜில் சொன்னார், மீதி பாதியை நான் சொல்லலாமா வேணாமான்ற தைரியத்தில் இருக்கேன் நான். அண்ட் சினிஷோடு சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிற இந்த முடிவை எடுத்ததற்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள் சாய்ந்தது.
இதில் நீங்கள் படம் எடுக்கிறது எனக்கு தெரிஞ்சு படம் நல்லா எடுக்கிறது அது ஷுவராக ஹிட் ஆகிடும், அது எல்லாமே இருக்கும். ஆனால் சினிஷை சமாளிக்கிறது தான் ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்காக இருக்கும். ஏன்னா ஆல்வேஸ் ஹைப்பராக இருக்கிற ஒருத்தர். சினிஷ்ட ஃபஸ்ட்டு பிடிச்சது என்னென்னா அவர் ஒரு அமேசிங்கான ஆடியன்ஸ். எந்த படத்துக்கு தியேட்டரில் போய் அவரோட உட்காந்து பார்த்தீங்கன்னாலுமே இதுதான் படமே சாப்பாடுல இவன் யாரா நம்ம பக்கத்தில் உட்காந்து கராத்தே பழக்கிறான் அந்த மாதிரி இருக்கும் அது. ஸோ அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுன்னா. ஸோ எல்லா படத்துக்கும் அப்படி தான் சொல்லுவார். ஸோ அவர் படத்துக்கு நம்ம எல்லாரும் அப்படி சொல்லுவோம்னு நான் நம்புகிறேன். பட் சினிஷ்க்கு எனக்குமான அது நட்புன்னு சொல்கிறதா இல்லை அந்த மோதலுங்கிறதா என்னன்னு தெரியல. அது வந்து தொட்டு பின்னாடி போட்டு நம்ம அப்போ ஆரம்பிச்சது. நான் நெல்சன் நாட்டை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்த டைம் ஃபஸ்ட்டு நானும் நெல்சன் தான் வேட்டை மன்னன் கதை பண்ணும்போது எங்களுக்கு அப்போ ஆஃபீஸ் கிடையாது, ப்ரொடியூசர்லாம் ஃபிக்ஸ் ஆகல, ஹீரோவும் ஃபிக்ஸ் ஆகல. நாங்கள் மெரினா பீச்சில் போய் உட்காந்து அவர் சொல்லுவார் ஒன்று, அதில் வந்து நான் எழுதிட்டே இருக்கணும். அது நெல்சன் நான் பேசும்போது அது கூட பழகணும்னு தெரியும். சில வார்த்தைகளை நம்ம பீப் போட்டு தான் எழுதணும். அதை போட்டு நான் எழுதிட்டு இருந்தேன். அப்புறமா ஆஃபீஸ் போட்ட பிறகு அருண்ராஜா வந்து சேர்ந்தேன். அப்புறமா வந்து சேர்ந்தார் சினிஷ். அவரோட ஃப்ரெண்டுன்றது ஓரளவுக்கு தெரியும். அவர் அந்த நடுவில் சொன்னார்ல ஏதோ ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொன்னார். ஹர்ட்லாம் பண்ணல. எது நடந்ததுன்னா நாங்கள் அந்த ஆஃபீஸில் இருக்கும்போது ஒரு நாள் சொன்னார், நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க சிவா அப்படின்னு கேட்டார். நான் சும்மா அப்போ எனக்கு ஹீரோ ஆகணுன்ற ஆசையே கிடையாது. நான் அப்போ வந்து டிவி பண்ணிகிட்டு இருந்தேன், வேட்டை மண்ணில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு காமெடி ரோலும் பண்ணிட்டு இருந்தேன். சரி இருந்தாலும் வம்புக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நான் எனக்கு ஹீரோ ஆகணும்னு ஆசைனேன். சிவா எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை, நீங்கள் உங்களுக்கு இந்த டைமிங் நல்லா வருது அதனால அப்படியே அந்த சைடில் காமெடி ரோல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டீங்கன்னா ஓகே. நான் சும்மா இல்லாமல் ஏன் நாங்களாம் ஆகக்கூடாது பாருங்க, தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க நீங்கள். சரி விடுவாருன்னு பார்த்தா விட மாட்டேறாங்க. எங்களுக்கு லஞ்ச் பிரேக் விட்ட பிறகு சிவா இந்த ஹீரோலாம் உங்களுக்கு வேணாம், உங்களுக்கு செட் ஆகாது திரும்ப சொல்லிவிட்டு அதை நான் மறந்தே போயிட்டேன். நான் ஹீரோ ஆன பிறகு இவருக்கு எங்கேயோ தோணி இருக்கு போல, இவராக சம்மந்தமே இல்லாமல் ஒரு 4 வருஷம் கழிச்சு அன்னைக்கு பேசுனது எதுவும் நீங்கள் மனசில் வச்சுக்காங்க. நான் மறந்துட்டேன் அந்த மேட்ரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்துச்சு. ஸோ அந்த காலகட்டத்தில் நடுவில் எல்லாரும் பிஸி ஆகிடும்ல, அதில் நான் பேசாமல் இருந்தது இவர் மேலே கோபமாக இருக்கதா இன்னை வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்காரு. நான் ஹேர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஹேர்ட்லாம் பண்ணல. அப்போ எனக்கே ஐடியா. அப்போ ஆக்சுவலாக நடுவில் என்ன சொன்னார்னா சும்மா இல்லாமல் நீங்கள் எல்லாம் ஹீரோ ஆகக்கூடாது சிவா, நம்ம டாக்டர் சதீஷ் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் ஹீரோ ஆகணும். நீங்கள் அவங்களோட காமெடி நான் நினைக்கிறேன் சம்மந்தமே இல்லாமல் அவரெல்லாம் கோர்ஸ் ஒன்று இதுக்குள்ள இந்த மாதிரி ஓப்பனாக பேசுவாப்புல. அதனால பல பேர்கிட்ட பிரச்சனையாக இருக்குது, பஞ்சாயத்தாக இருக்குது, நிறையா இருக்குது, இன்னமும் ஆகிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி வெளிப்படையாக பேசக்கூடிய சினிஷை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்கன்றதான் அவங்களுடைய சேலஞ்சாக இருக்கும். பட் அவருக்கு ஒரு பேஷன் இப்போ கீழே இருக்கும்போது நான் நெல்சன் சொன்னேன் 5, 6ன்னு போட்டிருக்கேன் என்னன்னு கேட்டார் அவர். இது 5th ப்ராஜெக்ட் 6th ப்ராஜெக்ட், மீதி 4 ப்ராஜெக்ட் என்ன நம்ம சொல்லவே மாட்டோம், ஸ்ட்ரெயிட்டாக 5, 6 போட்டுக்கிட்டான். அதுக்கப்புறம் அவன் பேசும்போது இந்த வருஷம் 2 படம், அடுத்த வருஷம் 2 படம் அனௌன்ஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் சீரீஸ் அனௌன்ஸ் பண்ணுறோம். இவன் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறோன்னு மட்டும்தான் சொல்கிறான், எப்போ ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்கிறான். நான் பாருங்க இப்படி தான் இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது. பட் சினிஷ் உங்களுடைய எனர்ஜிக்கு நீங்கள் நான் ஏன் சினிஷோட எனர்ஜின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு 40 வருஷமாக இருக்கார் இண்டஸ்ட்ரியில். நீங்கள் பார்த்து இப்போ தான் முடிச்சு புதுசாக வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறாருன்னு ஒரு யங்ஸ்டர் ஒருத்தர் சினிமாவுக்குள்ளே வராரு, அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு யூடியூப்பில் யாரும் கமெண்ட்லாம் போடாதீங்க. அவர் வந்து 40 வருஷம் ஆச்சு, அவர் ரொம்ப நாளாக இருக்கிறாரு. அண்ட் எல்லோரும் அவர் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து இங்கே டைரக்டராக இருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக இருக்காங்க, நேஷ்னல் அவார்டு வின் பண்ணியிருக்கிறாங்க. இதை பற்றி நாங்கள் நிறையா பேசியிருக்கோம். எப்படி உங்களுக்குலாம் டைரக்டர் ஆகணும்னு சொன்னால் சினிஷே டைரக்டர் ஆகிட்டாங்க, நம்ம அவங்க சொல்லி தான் எங்களுக்கெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் சினிஷ்ட்டு கேட்பேன், சினிஷ் ஏன் இப்போல்லாம் நீங்கள் டைரக்ஷன் பண்ணுறதில்ல அப்படின்னா பண்ணணுங்க அப்படின்னா நான் விளையாட்டுக்கு கேட்டேன், சும்மா சீரியஸாக ப்ரொடக்ஷன் நல்லா போயிட்டுருக்கு, பார்க்கிங் வந்து நல்லா பண்ணிட்டீங்க சூப்பர்னு சொல்லி. ஆக்சுவலாக எப்படிப்பட்ட உஷாரான ஆளுங்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். பார்க்கிங் படம் வந்து இன்னொரு ப்ரொடியூசரோட சுதனோட சேர்ந்து தான் அவர் பண்ணியிருக்காரு. அக்ரிமெண்ட் போடும்போது ஒருத்தன் என்ன கான்ஃபிடென்ஸ் என்ன உஷாராக இருந்தால் இந்த படத்துக்கு எந்த அவார்டு கிடைச்சாலும் நான் தான் போய் வாங்குவேன்னு ஒரு அக்ரிமெண்ட்டில் ஒரு பாயிண்ட் போட்டிருக்காங்க. என்ன கான்ஃபிடென்ஸ் லெவல்னு பார்த்தீங்க, அவ்வளோ ஒரு உஷாரான ஆள். ஸோ அவார்டையே அப்படி பண்ணி வாங்கிப்பாருன்னா பணத்தை எப்படி செட்டில்மெண்ட் வாங்குவாங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு திடீர் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியில் வந்தது. இன்னொன்று அவர் வந்து அவருக்கு பின்னாடி இண்டஸ்ட்ரியில் பின்னாடி ஆள் இருந்தோ இல்லை ப்ரொடியூசரோட பையனோ டைரக்டரோட பையனோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவராக இந்த இண்டஸ்ட்ரியில் எப்படி நெல்சன் கூட காலேஜில் படித்து சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து டைரக்டர் ஆகி அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாகி அவருக்கு ஒரு ஜேர்னி இருக்குது. எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல்
இவ்வளோ பேரை சம்பாதிச்சிருக்கான்றது தான் சினிஷோட சக்ஸஸாக நான் பார்க்குறேன். இப்போ வந்து பார்க்கும்போது ரெடின்னு சொன்னார் 100 நாள் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது இதுவே அப்படின்னாரு. கண்டிப்பாக அந்த மாதிரி ஃபங்க்ஷனும் இருக்கும். அப்போ எல்லாரும் சேர்ந்து இவ்வளோ பேர் வருவோமா தெரியல. சினிஸ் திடீர்னு இட்டு கொடுத்துட்டான், நிறையா சம்பாதிச்சிட்டான், இந்த இது போகணுமான்னு காண்டா கூட நாங்கள் சுற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இப்போ நாங்கள் வாழ்த்துக்கிறோம். டெஃபினட்டாக இந்த படத்தோட கதை ஐடியா கேட்டப்போ இது எல்லாருக்கும் ப்ராஃபிட்டபுளாக ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணுற ஒரு படமாக இருக்கும். நிஞ்சாக்கும் சூப்பர் ஹீரோக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் பங்கு பெற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் சக்ஸஸ் ஆகட்டும். இந்த சக்ஸஸ் மீட்டில் திரும்ப நாங்கள் எல்லாரும் சந்திக்கிறோம். பார்ட்டி கொடுத்துருவீங்கல்ல, நான் ஒன்றும் பண்ண போகிற சைட் டிஷ் தான் சாப்பிட போகிறேன். தேங்க்யூ எல்லாருக்கும்.